வணக்கம் டீச்சர்ஸ். இன்னைக்கு வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள வந்துட்டோம். அதுக்குள்ள போயிட்டு ஒரு டீம் எப்படி செட் பண்றது, அது ஒரு மீட்டிங் எப்படி ஷெட்யூல் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒரு 3-4 ஸ்டெப் தான் இருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா புரியும். ஃபர்ஸ்ட் உங்க டீம் ஆப் குள்ள போங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி, சாட், டீம்ஸ் அண்ட் கேலண்டர், இந்த 4 தான் நம்ம அதிகமாக பார்க்க போறோம். சாட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர்ல இருந்து இன்னொரு டீச்சர் கூட நம்ம கான்டாக்ட் பண்றதுக்கு, இல்லை நீங்க வந்து உங்க ஸ்டூடெண்ட் கிளாஸ் ரூமுக்கு ஒரு கான்டாக்ட் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து அந்த சாட்ல கொடுக்கலாம். அசைன்மெண்ட்டும் அதுல இருந்து கொடுக்க முடியும். சேம் திங் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டீம்ஸ். நீங்க உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே இல்லை உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து நீங்க ஒரு டீம்ல போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த டீம்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு கிளிக் பண்ணி மேல 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மேனேஜ் டீம் அப்படிங்கிறத போயிட்டு ஒரு புது டீம் என்ன பண்ணிக்கலாம், நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். எவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸ் வேணா போட்டுக்கலாம். நான் சொல்ற சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் டீம்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் டீம்லயும் வச்சுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சேம் திங் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேலண்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு நம்ம மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ணணும். இப்போ இன்னைக்கு நடந்த மீட்டிங்கை நான் எப்படி நேற்று ஷெட்யூல் பண்ண அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ நான் மே 13ஆம் தேதி 4 to 4:30 இல்லை 4 to 5 மணி வரைக்கும் நான் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். இது எந்த குரூப்புக்கு நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் அப்படிங்கிற குரூப்புக்கு நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீச்சர்ஸ் குரூப்பை ஷெட்யூல் பண்ணி ஷேர் டு சேனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த நம்ம சேனலுக்கு இருக்கிற அத்தனை பேருக்குமே அது போய் சேர்ந்துடும். இல்லாட்டி நம்ம ஒவ்வொரு டீச்சருக்குமே இண்டிவிஜுவலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட் பார்ட்டிசிபென்ட் போட்டு ஒவ்வொரு டீச்சர் நேமையும் செலக்ட் பண்ணி கொடுத்து நம்ம அந்த டீம்ல வந்து கேலண்டர்ல போயிட்டு ஒரு மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ண முடியும். ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லா டீச்சர்ஸ்க்குமே இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அந்த ஷெட்யூல் போயிடும். ஜஸ்ட் அவங்க அந்த ஆப்ல போயிட்டு ஆக்டிவிட்டி போய் பார்த்தீங்கன்னாவே எங்க மீட்டிங் வெயிட்டிங்ல இருக்கும். ஜாயின் அப்படின்னு கொடுத்தாங்கன்னாவே அந்த மீட்டிங் வந்துருவாங்க. இதே சேம் ப்ரொசீஜர் இன்னைக்கு நான் இப்போ இந்த வீடியோல பண்ணி காமிச்சிருக்கேன். அதே ப்ரொசீஜர் தான் உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு டீம்ல செலக்ட் பண்ணிட்டு கேலண்டர்ல போய் ஒரு மீட்டிங்கை நீங்க ஷெட்யூல் பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பண்ணிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாமே இந்த வீடியோவிலே இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்க கொஞ்சம் பொறுமையா கூட அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ இப்போ இந்த உங்க மொபைல்ல ஆப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இதுல பார்ப்போம். டீம்ஸ், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் வந்து நிற்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சேட்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்க. சேட் பண்ணிங்கன்னா நம்ம டீமில் இருக்கிற நீங்கள் யார் கூட வேணால் சேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் லைக் இப்போ நான் ஒருத்தரோட சேட் பண்ணுறேன், இங்கேருந்து நான் நடேசன் சார் கூட சேட் பண்ணுறேன் அப்படின்னா அவரோட பேரை நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே வந்துடும். ஒண்டிப்புதுன்னு வந்துருச்சு. ஸோ யூ கேன் கால், யூ கேன் வீடியோ கால், யூ கேன் சேட் எனிதிங். என்ன வேணால் நீங்கள் பண்ண முடியும். ஒரு ஆடியோ கால் அனுப்புறீங்க, இல்லை வீடியோ கால் பண்ணுறீங்க, என்ன வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு நீங்கள் சேட் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் வாட்ஸ்அப், எல்லா விஷயமும் நம்ம ஷேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டீமை கிரியேட் பண்ணுறோம். ஒரு டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே டீம்ஸ்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்க, தேர்ட் ஒன். அந்த டீம்ஸை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்க டெமோ ஸ்டாஃப்ஸ்னு இருக்கும், டீச்சர்ஸ். இது நான் கிரியேட் பண்ண டீம்ஸ். இப்போ புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே கிளிக் பண்ணி இந்த 3 டாட் இருக்கு பாருங்க, இந்த டீம்ஸில் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ டீம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டீம்ஸ் வந்துடும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன், நான் காட்டுறேன். டீச்சர்ஸ்னு ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் டீம் நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதும், இந்த டீமில் எத்தனை பேர் இருக்காங்க காட்டிடும். இப்போ நான் புதுசாக ஒரு டீம் ஒருத்தர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் கீழே பாருங்க ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னாவே என்டர் தி நேம் ஆர் மெயில் ஐடின்னு கேட்கும். எல்லாத்தையும் மெயில் ஐடி தெரியப்பட்ட நேம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஒருத்தரை சேர்க்குறோம் அப்படின்னா, இப்போ நான் யூசுப் சார் சேர்க்குறேன் அப்படின்னா யூசுப் அப்படின்னு டைப் பண்ணவே போதும், அவரோட பேர் ஆல்ரெடி வந்துருச்சு, முகமது யூசுப்னு வந்துருச்சு. நான் கிளிக் பண்ணுறேன். யூசர் இஸ் ஆல்ரெடி எக்ஸிட் இந்த டீம்னு வந்துடும். இப்போ ஆல்ரெடி எக்ஸிட் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணல அப்படின்னா அவர் வந்துடும். ஜஸ்ட் டிக் மார்க் கொடுத்துட்டு அப்படின்னா அவர் இந்த டீமில் ஆட் பண்ணிடுவார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டீம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 21 மெம்பர்ஸ் இருக்கும். இதுதான் நம்ம டீமோட அரேஞ்ச்மெண்ட். கேலண்டர் இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கேலண்டரில் தான் ஒரு மீட்டிங் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியும். இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கு பாருங்க, ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு மீட்டிங், ஃபர்ஸ்ட் மீட்டிங் நம்ம டைப் பண்ணுறேன். இன்னைக்கான மீட்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் பண்ண போகிறோம். அது ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். ஆட் பார்ட்டிசிபென்ட்ஸ்னு இருக்குது. இப்போ நான் எத்தனை பேரையும் பார்ட்டிசிபென்ட்ஸை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிட முடியும். இல்லாட்டி குரூப்னா குரூப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி என்ன டே என்னைக்கு வேணும் அப்படின்னா இன்னைக்கு 13ஆம் தேதி நம்ம இன்னைக்கு மீட்டிங் வைப்போம். இன்னைக்கு டே டைம் மட்டும் நம்ம மாத்திரம் ஒரு 4 o'clock எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் 4 to 4:30 இருக்கிற மாதிரி இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான்
டிக் மார்க் கொடுத்தேன் அப்படின்னா இது எல்லாமே போய் சேர்ந்துடும். ஷேர் டு சேனல் அப்படின்னா ஒரு சேனலுக்கு இப்போ எந்த சேனலுக்கு இப்போ டீச்சர்ஸ் தான் நம்ம அனுப்ப போகிறோம், இந்த சேனலை கிளிக் பண்ண அப்படின்னா வந்துடும். ஸோ இதில் என்ன ஆயிரும் அப்படின்னா டீச்சர்ஸ் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே அது போயிடுச்சு. சேம் திங் இப்போ நம்ம ஆட் பார்ட்டிசிபென்ட் இப்போ ஜென்ரல் சேனல் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ அத்தனை டீச்சர்ஸ்க்குமே போயிடும். இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிடலாம். ஒவ்வொருத்தராக நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் நம்ம போயிடும். ஸோ பாருங்கள், இப்போ நான் டீச்சர்ஸோட இதுக்குள்ளே வந்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதேமாதிரி ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்குமே வந்துடும். ஜஸ்ட் அதை இங்கே கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் கொடுத்து இங்கே வருங்க, ஜாயின் ஒரு ஆப்ஷன் வருதான், ஜாயினை கொடுத்து என்ன ஆயிடலாம் அப்படின்னா இங்கே இந்த மீட்டிங்கில் வந்து செலக்ட் ஆகிடலாம். ஓகே, அவ்வளோதான் டீச்சர்ஸ். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே இந்த மீட்டிங்கில் ஜாயின் ஆகிடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரு மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த மீட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருமே உள்ள வந்துட முடியும். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 தடவை செஞ்சு பாருங்கள். எனி டவுட் யூ கேன் கமெண்ட் மீ, இல்லாட்டி நம்ம டீம்லேயே வாங்க, நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். தேங்க்யூ. இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.